சுந்தர் சி டைரக்ஷனில் சம்மரை டார்கெட் பண்ணி குறிப்பாக கிட்ஸை டார்கெட் பண்ணி வந்திருக்கிற படம் தான் வந்து அரண்மனை 4. இந்த ஃப்ரான்ச்சைஸில் ஏற்கனவே 3 படங்கள் வந்திருக்கு. அந்த படத்தோடைய ரிசல்ட்ஸ்லாம் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும். பார்ட் 1 நல்லா இருந்தது, பார்ட் 2 சுமாராக இருந்தது, பார்ட் 3 வந்து பெருசாக எடுபடலை. பார்ட் 4 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, பார்ட் 1 எப்படி ஒரு ஃபீலை கொடுத்ததோ அதே மாதிரி தான் வந்து பார்ட் 4ம் வந்து கொடுக்குது. ஸோ அந்த ஃப்ரான்ச்சைஸில் இப்போ வரையும் வந்த படங்களில் வந்து பார்ட் 4 வந்து ஒரு செகண்ட் பிளேஸ் பிடிக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோடைய மியூசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹிப்ஹாப் தமிழ் அவர் வந்து ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு மியூசிக்கை போட்டிருக்காரு இந்த படத்தில். ஸோ சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் அதே சமயம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழா அந்த படத்தில் நடிச்சிருக்கிறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆக்டிங் வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து பேசப்படும். லைக் ஆக்டிங்க்கு ஸ்கோப் இருக்கிற ஒரு ரோல் அவங்க வந்து இந்த படத்தில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை தாண்டி ராசி கண்ணா அண்டு சுந்தர் சி இவங்க எல்லாருடைய நடிப்புமே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. காமெடி பொறுத்த அளவில் வந்து சில காட்சிகள் வந்து காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் நிறையா சீன்ஸில் வந்து காமெடி வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா லைக் சுந்தர் சி படம்னாலே காமெடின்னா அது ஒரு ட்ரெண்டு செட் பண்ணி வச்சிட்டாரு. அந்த அளவுக்கு காமெடி இந்த படத்தில் இல்லை. ஒரு பார்ட் 1ல் எந்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடைச்சதோ அதே மாதிரி தான் வந்து இந்த படத்துலையும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். யோகி பாபுகிட்ட இருந்து இன்னுமே நிறையா காமெடி நம்ம எதிர்பார்க்குறோம். பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் வந்து ஸ்க்ரீனை வந்து ஃபில் பண்ணுறாரு தவிர ஆடியன்ஸை வந்து பெரும்பாலும் நிறைய இடத்துல வந்து சிரிக்க வைக்கிறது இல்லை அப்படின்றது தான் வந்து யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு. அதுவும் குறிப்பாக வேறு எந்த பெரிய படமும் வரலை. ரொம்ப காலமாக வந்து தமிழ் சினிமாவே ரொம்ப வறட்சியாக இருக்குது. பெருசாக சுவாரஸ்யமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் எதுவுமே வரல அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஓரளவுக்கு ஒரு என்டர்டெய்னிங்காக பார்க்கலாம், ஒரு வாட்டி தேட்டருக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிளாமர் காட்சிகள்னால் அவர் படங்களில் சுந்தர் சி படங்களில் கிளாமர் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். இந்த படத்துலேயும் ஓரளவுக்கு இருக்குது. ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லியானோம். படத்துக்கு பெரிய ட்ராபேக்கே வந்து பார்த்திங்கன்னா புதுமையான விஷயங்கள் எதுவுமே இல்லை. வழக்கமான இந்த ஃப்ரான்ச்சைஸில் நம்ம என்ன எதிர்பார்ப்போமோ அது மாதிரி தான் வந்து இந்த விஷயம் இந்த படமும் வந்து இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கங்கே சில காமெடி சீன்ஸும் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிறதுனால நமக்கு வந்து என்னடா அது கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு வந்தோம். அந்த டைம்லலாம் வந்து கொஞ்சம் யோசிக்க வைக்குது. காமெடிக்கு இன்னுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்னுமே ரைட்டிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணி அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல படமாகவே அமைஞ்சிருக்கும். பட் அந்த வகையில் இது வந்து ஒரு சுமாரான படமாக அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 5க்கு வந்து நம்ம வந்து ஒரு 2.5 ரேட்டிங் கொடுக்கலாம். அதுவுமே வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸோட வர ஒரு எக்ஸ்பெக்டேஷனை அது மீட் பண்ணுது அப்படின்றதுனால தான். மற்றபடி பெருசாக இந்த படத்தில் சொல்லிக்கிறது இல்லை அப்படின்றது தான் வந்து யதார்த்தமான விஷயம். ஸோ இதுதான் அந்த வீடியோவில் சொல்ல நினச்சது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan Sago. Do subscribe to the channel, guys. Bye.